ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா விஷன். குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு காமெடி குக்கிங் கண்டென்ட் ஷோவில் அறிமுகமாகி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி நடித்து ரொம்பவே பிரபலமானாங்க பவித்ரா லட்சுமி. அதுக்கப்புறமா பவித்ரா லட்சுமி ஒரு சில படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. மேலும் ஒரு சில படங்களில் சைடு ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிட்டு வந்தாங்க. குக் வித் கோமாளியில் பிரபலமான பவித்ரா லட்சுமிக்கு தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தொடர்ந்து மூவி ஆல்பம் சாங்னு தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த பவித்ரா லட்சுமி கொஞ்ச நாளா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆக்டிவா இல்லாம இருந்துட்டு வராங்க. ஆனா மறுபடியும் அவங்க ஆக்டிவ் ஆகி வீடியோவெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு ரசிகர்கள்ல இருந்து பலருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்களோட உடம்பு அந்த அளவுக்கு வெயிட் லாஸ்ல இருந்துச்சு. மேலும் அவங்களோட கன்னங்கள் எல்லாம் ஒட்டி போய் ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயுமே எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கண்டிப்பா மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா மறுபடியும் அவங்க கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களே கடுப்பாகி இப்ப ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன பத்தின நியூஸ் எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கு. என்னோட அப்பியரன்ஸ் பத்தியும் என்னோட வெயிட் லாஸ் பத்தியும் நியூஸ் போயிட்டே இருக்கு. நானும் நிறைய தடவை ஸ்டோரியாவும் கமெண்டாவும் சொல்லிட்டேன். ஆனா நீங்க நிறுத்துற மாதிரி தெரியல. நான் எந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஆனா என்ன பத்தின ஃபேக் நியூஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் பரப்பி வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கு. ஒரு சில விஷயங்களை என்னால சொல்லக்கூட முடியல. நான் மறுபடியும் சொல்றேன், நான் ரொம்பவே ஒரு சீரியஸான ஹெல்த் இஷ்யூவில் இருந்துட்டு இருக்கேன். அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு நான் மீண்டு வந்துகிட்டு இருக்கேன். என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னை ஜெனிவா கேர் பண்ணி கேட்டதுக்கு நன்றி அப்படின்னும், அதே மாதிரி மீடியா ரசிகர்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ரூமர்ஸ் நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்க. எனக்கும் ஃபியூச்சர் இருக்கு, லைஃப் இருக்கு, எதிர்காலம்னு ஒன்று இருக்கு, அதில் பேரை கெடுக்காதீங்க அப்படின்னும், இவ்வளோ நாளாக எனக்கு அன்பை மட்டும்தான் நீங்கள் கொடுத்தீங்க, நான் மறுபடியும் அதை தான் எதிர்பார்க்குறேன், நான் கூடிய சீக்கிரம் நலமாகி வருவேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக சொல்லியிருக்காங்க பவித்ரா லட்சுமி. மேலும் ரசிகர்கள்ல இருந்து பலருமே அவங்க கூடிய சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க.